இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். பருத்தித்துறை நகரசபையின் மாதாந்த அமர்வில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றம். அதிகரித்து வரும் அபாய நிலை. 600 கிராம அலுவலர் பிரிவுகள் குறித்து அவசர தீர்மானம். உயர்தர பரீட்சை விடைத்தாள் மதிப்பீடு. வெளியாகியுள்ள முக்கிய அறிவிப்பு. மெட்ரோ பேருந்து திட்டம். வரிச்சுமை அதிகரிக்கும் என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் கவலை. வட்டுக்கோட்டையில் கொடூர தாக்குதல், ஒருவர் படுகாயம். ஈரான் எண்ணெய் ஏற்றுமதி மீதான தடைகளை தளர்த்தியது அமெரிக்கா. கேகாலையில் 6 வாகனங்களை மோதி தள்ளிய பேருந்து, பலர் காயம். கனடாவில் தமிழ் போலீஸ் அதிகாரிக்கு எதிராக குற்றவியல் குற்றச்சாட்டு. தொடர்பான விரிவான செய்திகள். பருத்தித்துறை நகரசபையின் மாதாந்த அமர்வு தவிசாளர் வின்சென்ட் தீபால் டக்ளஸ் போல் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. இந்த கூட்டமானது நேற்று காலை 9 மணியளவில் பருத்தித்துறை நகரசபை மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது. இதன்போது கடந்த மாத கூட்டத்தின் அறிக்கை ஆராய்ந்து அங்கீகரிக்கப்பட்டுள்ளதுடன் நிதிக்குழு கூட்ட அறிக்கைகளும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. மேலும் திக்கமுன்னை விளையாட்டு மைதானத்தினை பருத்தித்துறை ஐக்கிய விளையாட்டுக் கழகத்திற்கு வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை செய்வதற்கான சபை அனுமதி தொடர்பாகவும் உள்ளூராட்சி அமைச்சின் வீடமைப்பு மானிய பயனாளிகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வருட நடப்பு மற்றும் வருடத்தின் மதிப்பீடுகளை அடிப்படையாக கொண்டு நகரத்தின் தேவைப்பாடுகளை முன்னுரிமைப்படுத்தி பொதுமக்களின் கருத்துக்கள் மற்றும் முன்மொழிவுகள் வரவு செலவு திட்டத்தினை பெற்றுக்கொள்வதற்கான சபை அனுமதியும் நகரசபை உட்பட பொது இடங்களுக்கான குடிநீர் விநியோகம் வழங்குவது தொடர்பான தீர்மானங்களும் பயிலுநர்கள் 2 நியமிப்பதற்கான சபை அனுமதியும் நவீன சந்தை கடைசி 11 இதற்கான வாடகை ஒப்பந்த பெயர் மாற்றம் தொடர்பாகவும் சபையில் ஆராயப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அத்துடன் நேற்றைய சபை அமர்வில் அனைத்து உறுப்பினரும் பங்கேற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு நிறுவனங்கள், பாடசாலைகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளை உள்ளடக்கி குறுகிய காலத்தில் டெங்கு நோயை எதிர்த்து போராடுவதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த சுற்றறிக்கைகளை வெளியிட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஜூன் 24, 25 மற்றும் 26 ஆகிய 3 நாட்களில் 600 கிராம அலுவலர் கோட்டங்களை உள்ளடக்கி டெங்கு கட்டுப்பாட்டு திட்டங்களை செயற்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை காலத்தால் வேகமாக பரவி வரும் டெங்கு அச்சுறுத்தலை எதிர்கொள்வதற்கான குறுகிய கால மற்றும் நீண்டகால திட்டங்கள் குறித்த கலந்துரையாடல் ஒன்று நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிச மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக ஆகியோரின் தலைமையில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் இந்த முடிவுகள் அங்கு எட்டப்பட்டுள்ளன. முப்படைகளின் தலைமையில் ஒரு கண்காணிப்பு பிரிவை நிறுவுவதற்கும் சட்ட நடவடிக்கைகளை கடுமையாக்குவதற்கும் மேலும் பிராந்திய அளவில் தற்போது அமைக்கப்பட்டுள்ள சமூக வலிமை மற்றும் பொது பாதுகாப்பு குழுக்கள் மூலம் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்துவதற்கும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. பாடசாலைகள், தொழிற்சாலைகள், அரசு நிறுவனங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் டெங்கு நுளம்புகள் பெருகும் இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதால் அந்த இடங்களை உள்ளடக்கும் வகையில் குறுகிய கால நடவடிக்கைகளை விரைவுபடுத்த வேண்டியதன் அவசியம் இந்த கலந்துரையாடலின் போது வலியுறுத்தப்பட்டது. மேலும் அவ்வப்போது ஏற்படும் இதுபோன்ற போக்குகளை மாற்றுவதற்கு எடுக்கப்பட வேண்டிய நீண்டகால நடவடிக்கைகள் குறித்து நீண்ட விவாதமும் நடைபெற்றிருந்தது. 2026ஆம் ஆண்டுக்கான காபோதா உயர்தர பரீட்சை விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளில் ஈடுபட உள்ளவர்களுக்கான விண்ணப்ப இறுதி திகதி நீடிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க தவறிய பரீட்சகர்கள் விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இதன்படி இணையவழி மூலமாக விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் எதிர்வரும் 2026 ஜூன் 26ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் தங்களின் விண்ணப்பங்களை ஆன்லைன் எக்ஸாம்ஸ் government.lk என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தினூடாக புதிய இறுதி திகதிக்கு முன்னர் சமர்ப்பிக்க முடியும். விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் போது ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறுகளை எதிர்கொள்ளும் விண்ணப்பதாரர்கள் உதவிக்காக பரீட்சை திணைக்களத்தின் இணையவழி பிரிவை 011 366 1122 அல்லது 011 3671 568 ஆகிய இலக்கங்களினூடாகவும் பாடசாலை பரீட்சைகள் மதிப்பீட்டு பிரிவை 011 27 85 231 அல்லது 011 27 85 681 ஆகிய இலக்கங்களினூடாகவும் தொடர்பு கொண்டு உதவியை பெற முடியும் என பரீட்சை திணைக்களம் மேலும் அறிவித்துள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் கீழ் புதிய மெட்ரோ பேருந்துகளை அரசாங்கம் அறிமுகப்படுத்துவது வரி செலுத்துவோர் மீது கூடுதல் சுமையை சுமத்தும் என்று கூறி தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் கவலை தெரிவித்துள்ளது. அப்பேருந்துகள் சட்டவிரோதமாக இயக்கப்படுவதாக கூறிய சங்கத் தலைவர் கெமனு விஜயரத்ன அவற்றை இறக்குமதி செய்து பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது குறித்த அரசாங்கத்தின் முடிவை கேள்விக்குள்ளாக்கினார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் பேசிய அவர்
புதிய பேருந்துகள் தற்போது தனியார் வாகனங்களை பயன்படுத்தும் வாகன சாரதிகளை ஈர்க்காது என்று வாதித்திட்டதுடன் இத்திட்டம் பொதுமக்களுக்கு தவறான விதத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இப்பேருந்துகள் வழக்கமான பேருந்துகளை விட அதிக டீசலை நுகர்கின்றன. இத்திட்டத்தினால் ஏற்படும் இழப்புகளை இறுதியில் பொதுமக்களே சுமக்க வேண்டியிருக்கும் என்றும் எச்சரித்தார். மேலும் தேவையற்ற ஒரு முயற்சி என்று வர்ணித்த அவர் இத்திட்டத்திற்காக அரசாங்கம் பொதுமக்களின் நிதியை பயன்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். அத்துடன் மெட்ரோ பேருந்து சேவையின் செயற்பாடு மற்றும் நிதிசார் சாத்தியக்கூறுகள் குறித்து அதிக வெளிப்படைத்தன்மை தேவை என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வழக்கம்பறை பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் மீது கத்தியால் மேற்கொண்ட தாக்குதலில் அவர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் நேற்றைய தினம் அயல் வீடுகளைச் சேர்ந்த இருவருக்கிடையே மோதல் ஏற்பட்டது. இந்நிலையில் ஒருவர் மற்றையவர் மீது கத்தியால் கொடூரமாக தாக்கியுள்ளார். இதன்போது படுகாயமடைந்த நபர் ஆபத்தான நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இதுகுறித்து வட்டுக்கோட்டை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு பரந்த அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதை நோக்கமாக கொண்டு வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து ஈரான் எண்ணெய் ஏற்றுமதி மீதான தடைகளை அமெரிக்கா தற்காலிகமாக தளர்த்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க திரைசேரியின்படி பேச்சுவார்த்தைகள் தொடரும் வேளையில் ஈரான் கச்சா எண்ணெய், பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் பெட்ரோலிய வேதிப்பொருட்களின் உற்பத்தி, விநியோகம் மற்றும் விற்பனையை அனுமதிக்கும் 60 நாள் பொது உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை நடந்து வரும் ராஜதந்திர முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் என்றும் இறுதி ஒப்பந்தத்தை நோக்கிய முன்னேற்றத்திற்கு ஆதரவளிப்பதை நோக்கமாக கொண்டது என்றும் அமெரிக்க திரைசேரி செயலாளர் ஸ்கொட் பெசன் தெரிவித்துள்ளார். இந்த தற்காலிக தடை நீக்கம் ஆகஸ்ட் 21 வரை அமுலில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தடை தளர்வு வங்கிச் சேவை, காப்பீடு மற்றும் போக்குவரத்து உள்ளிட்ட ஈரான் எண்ணெய் ஏற்றுமதியுடன் தொடர்புடைய சில சேவைகளையும் உள்ளடக்கியது என அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மை உள்ளிட்ட பல பிரச்சினைகளில் இருதரப்பினரும் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக தெரிவித்து வரும் நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் அதிகாரிகள் சுவிட்சர்லாந்தில் பேச்சுவார்த்தைகளை தொடரும் வேளையில் இந்த நடவடிக்கை கட்டுப்பாடுகளை கணிசமாக தளர்த்துவதாக இருந்தாலும் இது தற்காலிகமானது மற்றும் ஈரான் மீதான அமெரிக்க தடைகளை முழுமையாக நீக்குவதற்கு சமமானதல்ல. அதிகரித்த ஈரானிய எண்ணெய் விநியோகம் சர்வதேச சந்தைகளை வந்தடையும் என்ற எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த அறிவிப்பு உலகளாவிய எண்ணெய் விலைகளில் சரிவுக்கு வழிவகுத்துள்ளது. கேகாலை காவல்துறை பிரிவின் மொளகுட பகுதியில் எதிர்த்திசையில் வந்த 2 முச்சக்கர வண்டிகள், 2 வேன்கள், ஒரு லொரி மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் மீது ஒரு பேருந்து மோதியது. விபத்தில் சிக்கிய முச்சக்கர வண்டிகளில் ஒன்றின் பின் இருக்கையில் இருந்த பெண் ஒருவர் உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அவருக்கு சுமார் 70 வயது இருக்கலாம் என்றும் அவரது அடையாளம் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த விபத்தில் 12 பேர் காயமடைந்து கேகாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. விபத்து தொடர்பாக பேருந்து ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் கேகாலை காவல்துறை மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகிறது. கனடாவில் போலீஸ் அதிகாரியாக பணியாற்றிய தமிழர் ஒருவர் குற்றவியல் குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். அனுமதியின்றி கணினியை பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் கிவியன் கேதீஸ்வரன் என்ற அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். ஜோர்க் பிராந்திய போலீஸ் அதிகாரியான கிவியன் கேதீஸ்வரன் கணினியை அனுமதியின்றி பயன்படுத்தியதாகவும் நம்பிக்கை துரோகம் செய்ததாகவும் கூறப்பட்டு குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார். கணினியை அனுமதியின்றி பயன்படுத்தியது, ஒரு அரசு அதிகாரியின் நம்பிக்கையை மீறியது ஆகிய குற்றச்சாட்டுகளின் பேரில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். எனினும் நிபந்தனையின் அடிப்படையில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நீதிமன்றில் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பருத்தித்துறை நகரசபையின் மாதாந்த அமர்வில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றம். அதிகரித்து வரும் அபாய நிலை. 600 கிராம அலுவலர் பிரிவுகள் குறித்து அவசர தீர்மானம். உயர்தர பரீட்சை விடைத்தாள் மதிப்பீடு. வெளியாகியுள்ள முக்கிய அறிவிப்பு. மெட்ரோ பேருந்து திட்டம். வரிச்சுமை அதிகரிக்கும் என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் கவலை. வட்டுக்கோட்டையில் கொடூர தாக்குதல், ஒருவர் படுகாயம். ஈரான் எண்ணெய் ஏற்றுமதி மீதான தடைகளை தளர்த்தியது அமெரிக்கா. கேகாலையில் 6 வாகனங்களை மோதி தள்ளிய பேருந்து, பலர் காயம். கனடாவில் தமிழ் போலீஸ் அதிகாரிக்கு எதிராக குற்றவியல் குற்றச்சாட்டு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.